என் பேர் அஸ்வந்தினி. அஸ்வந்தினியா? ஆமா, அஞ்சியோட ஃப்ரெண்டு. ஏன் ஃப்ரெண்டா? ஆமா. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நன்றாக என்ன ஒத்துப்பார். அடப்பாவி, நீயா? ஆமா, நானே தான். இல்லவா? டேய், இது என்னடா கெட்டப்பு? ரெயின்போ கெட்டப். இப்போ ஏன்டா இந்த கெட்டப்ப போட்ட? உங்க மம்மி என்னை பார்த்தாலே ஊடுகட்டி அடிக்கிறாங்க. அவன் கழுகு பறவையிலேருந்து தப்பிக்க தான் இந்த கெட்டப்பு. அட பாவி, நீ எந்த ரூபத்துல வந்தாலும் எங்க மம்மி உன்னை கண்டுபிடிச்சிடுவாங்கடா. எந்த கெட்டப் வேணாலும் உங்க மம்மி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த கெட்டப்பில் என்னை கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் மம்மி பாட்டுகளே என்னை கண்டுபிடிக்க முடியல. நான் குரலை மாற்றி லேடி வயசில் பேசுனதும் அப்படியே நம்பிட்டாங்க. அப்படியா? ஆனா எங்க மம்மி நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. காவியா, மம்மி, யார் கூட பேசிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்டு கூட மம்மி. அப்படியா? இங்க வா, கூட உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா. அஸ்வந்த், நீ உள்ள வராதடா. இப்போ நான் தைரியமாக வருவேன். இந்த கெட்டப்பு டெல்லி வரைக்கும் பேசும். நீ பயப்படாத, வா. பிரியா பத்தி தெரியாம அவங்க கிட்ட மாட்ட போறான். இதுல ரெமோ கிட்ட பேரு. போடா போ. ஈவினிங் ஆண்டி. இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. எப்படி? நான் திடீர்னு கிளாஸ்மேட் ஆண்டி. காவியாவோட கிளாஸ்மேட்டா? உன் பேர் என்ன? அஸ்வந்தினி ஆண்டி. அஸ்வந்தினியா? பேர் சூப்பரா இருக்கே. நீ கிளாஸ்ல எத்தனாவது ரேங்க் எடுப்ப? அஜிஜோ, ரேங்கா மாட்டியா? ஐயோ, நம்ம கம்மியே சொல்லலாம், தலையிலே கொட்டுவாங்களே. இப்போ என்ன பண்றது? உள்ள வராதுன்னு சொன்ன கேட்டியா? எப்படி சமாளிக்கிறோம் பாரு. தேர்ட் ரேங்க் ஆண்டி. தேர்ட் ரேங்க் எடுப்பியா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எப்படி உங்க அம்மா சொன்ன மைனஸ் எல்லாத்தையும் எப்படி ப்ளஸ்ஸாக மாத்திரம் பார்த்தல? டேய், சூப்பரா சமாளிக்கிறடா. உங்க வீடு எங்க இருக்கு? நான் தெரு தள்ளி இருக்கேன் ஆண்டி. 4 தெரு தாண்டி பாப்பாவை பார்க்கவா வந்த? ஆண்டி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக 7 கடலே தாண்டி வரலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 4 தெரு தானே தாண்டி வந்திருக்கேன். எனக்கு ஒரு டவுட். என்ன ஆண்டி? இல்ல, நீ பார்க்க அழகான பொண்ணா இருக்க. ஆனா உன்னோட குரல் மட்டும் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாங்களா? எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது ஆண்டி. என்னோடது ரொம்ப கிரிட்டிக்கலான வாய்ஸ். டப்பிங் பேச கூட ஆள் கிடைக்கல. நானே எனக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். உங்க அம்மா பேர் என்ன? என்னது திடீர்னு கேட்குறாங்க? மாயா. மாயாவா? மாயமோகினி ஆண்டி. மாயா மோகினிங்கிறது ஒரு பேரா? ஆமா. உங்க அப்பா பேர் என்ன? சா. சா சா சரிகம பதனிசவா? ஐயோ, சாணு வர ஆரம்பிச்சிட்டோமே, இப்போ என்ன பண்றது? உங்க அப்பா பேர் என்ன? சனீஸ்வர ஆண்டி. சனீஸ்வர மாயமோகினி. பேரே வித்தியாசமா இருக்கு. நீ தலைக்கு என்ன ஷாம்பு போடுற? ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. ஷாம்புலாம் போட மாட்டேன் ஆண்டி, சியாக்கா தான் போடுவேன். அதனாலதான் உன் தலைமுடி சாஃப்டா இருக்கா? மாட்டா. டேய், காப்பாத்தஞ்சலி.
நினைச்சியா? உத்ராட்ச கொட்டை போட்டிருக்கும் போதே நினைச்சேன்டா நீ அதான் இருக்கணும்னு. நீ என்னையே ஏமாத்த பாக்குறியா? வருவியா? என்னது? யார்கிட்ட நீ போய் சொல்ற? என்ன தலை பாரு. இனிமே நீ வீட்டு பக்கத்துல வர மாட்டே. உங்க அம்மா பேர் என்ன சொன்னா? மாய போகலையா? இந்த வயசுலயே நீ இவ்வளவு போய் சொல்ற? இவ்வளவு ஏமாத்துற? இனிமே எங்க வீட்டு பக்கம் வந்தா வரமாட்டாண்டி. அவ்வளவுதான். போ. ஐயோ எஸ்கேப். அப்பா சாமி. அஸ்வந்தினி எங்க உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. டேய் இது உனக்கு தேவையாடா? டேய் உனக்கு பிரியா கிட்ட வந்து அடி வாங்குறதே பழப்பா போச்சு. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? பாட்டி இந்த ஆன்டி டாக்டரை விட எங்க டீச்சர் அடிக்கிறதே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அப்பா அஞ்சலி இந்த நாள் ஒன் டைல குச்சி வச்சுக்கோ. என்னென்னடா எழுதணும்? சாமி என்ன ஆள விடுங்களா? இனிமே உங்க வீட்டு உங்க வீணா தலையே வைக்க மாட்டேன். ஆள விடுங்களா? டேய் டேய் சந்திரசேகர் நல்ல லாயர் தானே, ஏன் அவரை விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்க? இல்லை சார், என்னோடய ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் இந்த கேஸை டீல் பண்ணுறதுல நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். அதனால் இந்த கேஸை நீங்கள் தான் எடுத்து நடத்தணும். நான் எப்பவுமே உண்மையாக இருக்கிற கேஸை மட்டும்தான் இது உண்மைன்னு எனக்கு தோணணும். அப்போ தான் அந்த கேஸ் எடுத்து நான் வாதாடுவேன். பொய்யான கேஸ் எடுத்து நடத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீதி வெல்லணும், நீதி வெல்லணுங்கிறத என்னுடைய லட்சியம். அதே மாதிரி நான் ஒரு கேஸ் எடுத்து நடத்தும்போது அதில் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்போவே இந்த கேஸை விட்டு நான் விலகிடுவேன். சார், நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. என் குழந்தை எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ போராடுறேன். என்னதான் நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் சட்டத்துக்கு ஆதாரங்கள் தான் ரொம்ப முக்கியம். பல வழக்குகளில் பொய் ஜெயிச்சு உண்மை தோத்து போயிருக்கு. பொய் தான் அங்கே ஜெயிச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எல்லா முறையும் நீதியை பொய் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உண்மைக்கு வலிமை அதிகம். அந்த உண்மையை நிரூபிக்க நமக்கு சில ஆதாரங்கள் தேவைப்படும். ஆனால் பொய்யான சாட்சிகளை ஏற்பாடு பண்ணி கேஸை ஜெயிக்கிற விஷயங்களும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. ஆமா சார், நான் இப்ப பயப்படுறதே அதுக்காக தான். எங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க லாயர் சாந்தி சக்தி வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதை பொழப்பாவே பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் நான் உண்மையை உயிர் மூச்சா நினைக்கிறவன். ஓகே, எப்போ அவங்க இந்த கேஸை எடுத்து நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதோ நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கேஸை நான் எடுத்து நடத்துறதுன்னு. பண்ணட்டும், அவங்க எவ்வளோதான் பொய்யான ஆதாரங்களை தயார் பண்ணாலும் நான் முறியடிக்கிறேன். நான் இந்த கேஸோட ஃபுல் லிஸ்ட்டே ஒரு முறை படிச்சிடறேன். முதல்ல கோர்ட்டு விசாரணைக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் கொஞ்சம் மீட் பண்ணணும். இல்லை சார், இது எங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இல்லை சந்தோஷ், நான் யாரோட கேஸ் எடுத்து நடத்தினாலும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறது பழக்கம். அப்போ தான் இந்த கேஸோட கிளியரான டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கும். முதல்ல நான் தெளிவாகணும். இந்த கேஸை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரிட்டிக்கலான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ராஜா,
சார். நாளைக்கு நம்ம இவங்க வீட்டுக்கு போகணும், ஞாபகப்படுத்துங்க. ஓகே சார். சந்தோஷ், உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க. சரி சந்தோஷ், இத்தனை வருஷமா இல்லாமல் உங்கள் குழந்தை உயிரோடு தான் இருக்குங்கிற விஷயம் இப்போ எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை சார், குழந்தை மாறின விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதோட எஃப்ஐஆர் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க? திருவான்மியூர் ஸ்டேஷன். திருவான்மியூர் ஸ்டேஷன். என்கிட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் என்கிட்ட. வணக்கம், நான் லாயர் விஜயபாஸ்கர் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சந்தோஷ்னு ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அங்கே. ஆமாம் சார். அவரோட கேஸை நான் தான் எடுத்து நடத்த போகிறேன். அந்த கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஈவினிங் ஒரு 4 o'clock ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் வர வேணாம் சார், நானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இல்லை நானே வரேன், ஸ்டேஷனுக்கு வரேன். ஓகே சார். ஓகே சந்தோஷ், நீங்கள் கிளம்புங்க. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன், மற்ற டீட்டெயில்ஸை பேசுவோம். ஓகே சார், தேங்க்யூ. சார். சார், நம்ம இது வரைக்கும் அட்டன் பண்ண கேஸ்லேயே இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸாக இருக்கும் போல சார். ஆமாம் ராஜா, எனக்கும் அப்படி தான் தோணுது. அதனால் இந்த கேஸுக்கான ஆதாரங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ண தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமாம் சார், ஆமாம். ஹலோ, சாரி சார், என்னால முடியாது. இந்த கேஸ் எடுத்து முடிச்சு கொடுக்கணும்னா நான் கேட்குற பணத்தை நீங்க தரணும். இந்த கேஸை முடிச்சு கொடுக்கறதுக்காக நான் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்டேன். நீங்க 1 லட்சம் ரூபாய் தான் தரேன்னு சொல்றீங்க. அதுக்கு சான்ஸே இல்லை சார். சார், பிரச்சனை எல்லாருக்கும் தான் சார் இருக்கு. அந்த பிரச்சனை முடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பணம் கேட்கிறேன். என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் கேட்கிற பணத்தை நீங்க தரணும். புரிஞ்சுதா? என்ன சார், பொய் சாட்சி ரெடி பண்றதுன்னு அவ்வளவு சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? சார், இதெல்லாம் என்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. நீங்க அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் மேடம், இவர்தான் அஞ்சலியை தத்தெடுத்தவர். உங்க கேஸ் எல்லாமே நான் டீட்டெயிலா படிச்சேன். எனக்கு 2 டவுட் தான் கேட்கணும். என்ன டவுட் மேடம்? கேஷ் விஷயங்களை டீல் பண்றது நீங்களா இல்ல இவரா? நான் தான். ஓ, ஓகே. அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து நீங்க கோர்ட்ல சொல்லணும். அது பொய்யாவே இருந்தாலும் அதை மட்டும் தான் சொல்லணும். வேற மாத்தி எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹலோ, சொல்லுங்க. உங்க கேஸ்க்கு அடுத்த மாசம் தீர்ப்பு வந்துடும். கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். நீங்க கவலையே படாதீங்க. என்ன, இன்னும் 2 பொய் சாட்சி ரெடி பண்ணணும், அவ்வளவுதான். அந்த விஷயம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. தீபா, இந்த லாயர் சரிப்பட்டு வருவாங்களா? இவங்க பேசுற முறையே சரியில்லையே. எனக்கு என்னவோ இவங்க வேணான்னு தோணுது. இவங்க கிட்ட கேஸை ஒப்படைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. நீங்களே இவங்க கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. தேங்க்யூ, பாய். என்னாச்சு?
இல்லை மேடம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். நீங்க தீபா கிட்ட டீட்டெயில் சொல்லிடுங்க, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே கௌதம், நோ ப்ராப்ளம். என்னோட ஃபீஸை நீங்க எப்படி பே பண்ணுங்கிற டீட்டெயில நான் தீபா கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் என் ஃபீஸ் எனக்கு கேஷாவே கொடுத்துருங்க, நான் செக் வாங்க மாட்டேன். சரி, ஓகே மேடம். தீபா, நான் கிளம்புறேன். தீபா, நீங்க உண்மையை மறைக்கிற விஷயம் கௌதமோட ஃபேமிலிக்கு தெரியுமா? இல்ல மேடம், அவங்களுக்கு தெரியாது. நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தான் நான் உண்மையை அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இந்த வீட்ல இருக்க எல்லாருமே நான் தான் அஞ்சலியோட உண்மையான அம்மா நம்பிட்டு இருக்காங்க. நான் என்னோட பழைய வைக்கல வேண்டான்னு சொன்னதுக்கு காரணமே அவர்கிட்ட என்னால பல உண்மைகளை சொல்ல முடியல. அதனாலதான் நான் அந்த பழைய வக்கீல மாத்திட்டு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பழைய வக்கீல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டே இருக்கால. அதனால எனக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்துதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் அந்த லாயர் கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல மேடம். நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லி அவர் அந்த உண்மையை கௌதம் சார் கிட்ட சொல்லிட்டா அதனால தேவையில்லாம எனக்கு தான் மேடம் பிரச்சனை வரும். உங்ககிட்ட தான் மேடம் நான் எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கேன். இந்த உண்மை உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. தீபா, உங்களுக்கு என்ன யாரை ரெஃபர் பண்ணது? என் ஃப்ரெண்டு தான் மேடம் உங்களை ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ஆல்ரெடி உங்களோட கிளைண்ட் தான். அவங்க சொன்னதுனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க என்கிட்ட சொன்ன உண்மைகள் எல்லாத்தையும் நான் வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சீக்ரெட்டா தான் வச்சுப்பேன். அதே மாதிரி பேமெண்ட் விஷயத்துல நான் ரொம்ப கரார். என்னோட பேமெண்ட்டை எந்தெந்த டேட்ல எப்படி தரணும்னு சொல்றேனோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா கொடுத்துடணும். கேஸ்ல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு. ஓகே மேடம், அஞ்சலி என் குழந்தை இல்லைன்னு கௌதம் சாருக்கு தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையாயிடும் மேடம். பயப்படாதீங்க தீபா, நீங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப சீக்கிரட்டா வச்சுப்பேன், யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். அஞ்சலி உங்களோட குழந்தை தானே கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? மேடம், என் சைட்ல இருந்து நான் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும்? உங்க சைட்ல என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் அதுல இருந்து தேவையான டீடைல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் தீபா, உங்க மேல போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. உங்க குடும்பத்துல உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல மேடம். இல்லையே, உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு கேள்விப்பட்டேனே. என்கிட்ட பாதி உண்மையை மட்டும் சொல்லிட்டு மீதி உண்மையை மறைக்கணும்னு நினைக்காதீங்க. என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். நீங்க முழு உண்மையை சொன்னாதான் நான் இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். அதுக்காக தான் கேக்குறேன். என்கிட்ட வேற ஏதாவது உண்மையை மறைக்கிறீங்களா? ஐயோ, ஏற்கனவே அஞ்சலி நம்ம குழந்தை இல்லைன்ற உண்மையை இவங்க கிட்ட சொல்லிட்டோம். இப்ப மறுபடியும் கொலை பண்ண உண்மையை நம்ம இவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் புடுங்காம விட மாட்டாங்களே. அதுவும் இல்லாம இந்த உண்மை கௌதம் சாருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஆகாது மேடம். ஏன்னா நான் கௌதம் சார் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றது அவளுக்கு பிடிக்கல. அதுக்காக அவ என்கிட்ட கோச்சிக்கிட்டு எங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டா மேடம். அதனால எனக்கு சாதகமா சாட்சி சொல்றதுக்கு அவ வரமாட்டா. வேணும்னா என்னோட பிரதர் ஒருத்தன் இருக்கான், அவனை வேணா நான் சாட்சி சொல்றதுக்கு வர வைக்கிறேன் மேடம். ஓகே தீபா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேஸை உங்களுக்கு சாதகமாக முடிச்சு தரேன். நான் உங்களுக்கு வேற என்ன ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேடம், டிஎன்ஏ டெஸ்ட்லாம் சொல்றாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போனா நான் அஞ்சலியோட உண்மையான அம்மா இல்லைன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே மேடம். இல்ல தீபா, ஃபர்ஸ்ட் இயரிங் தானே, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டை பத்தி பேச தேவையில்லை. அவங்க அப்படியே
அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம நெக்ஸ்ட் ஹியரிங்ல பாத்துக்கலாம். நார்மலா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ற விஷயத்தை பத்தி பேச தேவையில்லையே. இல்ல மேடம், இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போறதா இருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அதனால நம்ம பணத்தை வச்சு எப்படியாவது டிஎன்ஏ டெஸ்ட்டை நமக்கு சாதகமா வர வச்சிடலாம். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல தீபா, நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கிறோம். தேங்க்ஸ் மேடம்.